ஒரு ஒரு ப்ராப்பரான டிசைனராக உங்களை திங்க் பண்ண வைக்குது. எல்லாருமே டிசைனர் ஆகணும், எல்லாருமே லைஃப்ல வந்து டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறது சூப்பரான ஒரு விஷயம். நான் தப்புலாம் சொல்லவே மாட்டேன். எல்லாரும் போலயும் நீங்களும் ஆசைப்படுறது ஒரு நல்ல விஷயம்தான். பட் அதுக்காக எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம் அப்படின்றது தான் இங்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரே. நான் சொல்ல வர பாயிண்ட் எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். ஸோ எவ்ரி ஒன் கேன் புட் தேர் எஃபர்ட். எல்லாருமே எஃபர்ட் போடுவீங்க, ஓகேங்களா? ஆனால் ரைட்டான ரைட்டான ஒரு பேத்லையும் ரைட்டான ஒரு பீப்புளுக்கும் போடணும் அப்படின்னும் போது தேர் இஸ் த கேம். த ரியல் கேம் இஸ் ஸ்டார்டட் தேர் ஒன்லி. இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் வந்து ஃப்ரெஷராக வெளியே வரான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? தெர் வாஸ் அ மினிமலாக எத்தனை பேர்? 5 lakhs பீப்புள் வந்து கம்மிங் அவுட், ஓகே? ஸோ அந்த மாதிரி 5 lakhs பீப்புள் வெளியே வர இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதில் நம்மளுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன ரேஷியோ இருக்கு? நீங்க நீங்க இதை யோசிச்சு பாருங்க. சிம்பிள் சிம்பிள் மெத்தடாலஜி. 5 lakhs காலேஜஸ்ல டாப் காலேஜஸ்ல இருந்து வெளியே வர எத்தனை பேரு? நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? இந்த 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 டாப் காலேஜஸ்ல படிச்சவங்க, டாப்ல போயிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் காம்பீட் பண்ணி நான் எப்படி உள்ள போக முடியும்? என் கெரியரை எப்படி தக்க வைக்க முடியும்? இதை பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா அப்பதான் நம்ம யோசிப்போம். ஓகே, சம்திங் வி நீட் டு மேக் அவர் திங்ஸ் இன் அ யூனிக் வே, இல்ல? கரெக்டா? நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலை யூனிக்கா வைக்கல அப்படின்னா, ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? 1000ல் 1 இவரோட ப்ரொஃபைல் அப்படி தானே இருக்கும், கரெக்டா? எஸ் சார். ஸோ தட் இஸ் வாட் இங்கே நம்ம டிஃபர் பண்ணுறோம். இங்கே தான் நம்ம டிஃபர் ஆகிறோம் ஆக்சுவலி, ஓகேவா? ஹோப் நீங்கள் கொஞ்சம் ரியல் டைமில் நிறையா விஷயங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய கெரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ யா, இது வந்து எல்லாமே என்னோட ஸ்ட்ராட்டஜி தான். உங்களை வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு போயே ஆகணும். சும்மா நானும் படித்த யூஐ யூஎக்ஸ் என்னால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியல அந்த மாதிரிலாம் அந்த கதை அந்த விஷயத்த நான் கேட்கவே கூடாது என் காதால. தட் இஸ் வாட் மை எய்ம். நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா? லைக் புரிஞ்சுக்கணும் சார். நான் 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 வந்து மென்டாரிங் வந்து வந்தேன், லக்ஷ்மண் கிட்ட படித்தேன், நான் யூஐ யூஎக்ஸ் கோர்ஸ் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலன்ற அந்த 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 வார்த்தையே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவே கூடாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்னோட சைட்லேருந்து என்ன பண்ணணும்? அப்போ உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கணும், கரெக்டா? ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தட் இஸ் த பிளாட்ஃபார்ம் ரைட் நவ் யூ காட் இட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியா வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் அவர் கம்பெனி. ஒரு டிசைனராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஷீ ஸ்டார்டட் ஹர் கெரியர் இன் அவர் கம்பெனி, ஓகேவா? எதுக்காக நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே இருக்கு நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஓகேவா? நியர்லி ஹவு many folks are here? Nearly 9 folks are there, correct? So 9 folks are there. உங்கள் எல்லாருக்குமே இப்போ அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க. இதில் யார் சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஓகேங்களா? லைக் ஸ்வாதி இஸ் ஒர்க்கிங், ஸ்டாலினுமே ஐ திங்க் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் மற்றவங்க ஹரிகரன், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல, வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்ன்னு தெரியாது. பட் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. சூப்பர், ஓகே, நல்ல விஷயம். ஸோ இப்போ என்னன்னா, இங்கே வேலைக்கு போகணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கேப் விட்டவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. தெர் வாஸ் அ மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ரிக்வயர்ட். ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒரே ஃபார்முலா எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. இப்போ நான் பிரியாவுக்கு போட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்ஸ் ஃபார் பிரியா ஒன்லி. இப்போ ஸ்வாதிக்கு போட்ட ஸ்ட்ராட்டஜி ஸ்வாதிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஸ்வாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷி காட் அ ஜாப் இன் ஆர் சேம் கம்பெனி இன் யூஎக்ஸ் ரோல். ஐ எம் வெரி ப்ரவுடு, ரொம்ப ரொம்ப ப்ரவுடு. பிகாஸ் ஷீ ஜாயினிங் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 7:30 போல் எனக்கு கால் பண்ணாங்க. காலில் அவங்க பண்ணாங்களா இல்லை நான் பண்ணேன்னு தெரியல. ஐ திங்க் ஷி ஒன்லி கால்டு மீ. கால் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி வந்து நான் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகணும், நான் கரண்ட்லி டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பட் ஆனால் இந்த யூஐ யூஎக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போகிறத பற்றி நான் நிறையா படிச்சுட்டு தான் இருக்கேன், பட் ஆனால் இன்னைக்கு போக முடியல, ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு இது இல்லாமல் இருக்குது,
Like that she told me. Correct. So what I did, so I told her, I give a proper guidance to you. 1 or 2 3 month உங்களுக்கு வந்து ஜாப் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஐ கேன் கிவ் அஷூரன்ஸ் ஆன் தட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த இந்த சேலரி பேக்கேஜே வச்சு ஜம்ப் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த டொமைன்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஷீ இஸ் நாட் அ யூஎக்ஸ் டிசைன்ஸ் பர்சன். ஷீ இஸ் ஃப்ரம் சம் அதர் இண்டஸ்ட்ரி, சம் அதர் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. So I kept some strategy and she regularly connecting with me and she took some help from me. That's it. அவங்க ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி நான் அவங்களுக்கு ப்ராப்பரான யூஎக்ஸ் ப்ராப்பராக சொல்லி கொடுத்தேன். அவங்க அதை வச்சு மேட்ச் பண்ணாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இன்டர்வியூ நடக்கும்போது ஃபீட்பேக் வாங்குவாங்க. ப்ரோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு, அதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது, என்னை வந்து ஃபைனல் ரவுண்டு போயிட்டேன், பட் இந்த ரவுண்டில் செலக்ட் ஆகலை. ஐ கீப் ஆன் டெல் ஒன் திங் டு ஹர், ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ், டோன்ட் கிவ் அப். ஓகே, யூஐ யூஎக்ஸ் பொறுத்தவரை எல்லாருமே நினச்சிக்கிட்டு என்னன்னா, நான் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டா வேலை கொடு, தூக்கி போய் போட்டு டேபிளில் போட்டிங்கன்னா வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை நீங்கள் வெளியே போக தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விட்ருவாங்க. ஸோ இங்கே மேட்ரு ஒன்று தான், சிம்பிள். ஓகே, ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று போடணும். ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம். ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் படிக்கிறீங்க, எவ்ரிடே 8:30 to 9:30 படிக்கிறீங்க, ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கிங்க, அதை எப்படி ஸ்மார்ட்டாக செல் பண்ண போகிறீங்க உங்களை. எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்க. ஓகேவா, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. மளிகை கடையில் இருக்கிற அண்ணாச்சிலிருந்து ஜியோ மார்ட்டில் இருக்கிற அம்பானி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உழைப்பு போடாமலாம் இல்லை, எல்லாருமே உழைப்பு போடுறாங்க. சரியா, அந்த மளிகை கடைக்கு கிடைக்கிற அந்த எஃபர்ட்டுக்கும் ஜியோ மார்ட்டில் இருக்கிற எஃபெக்ட்டுக்கும் நீங்கள் பார்க்குற வித்தியாசம் தான் மேட்ரு. மளிகை கடையில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வேற, ஜியோ மார்ட்டில் போடுற ஸ்ட்ராட்டஜி வேற. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். லைக் தட். ஓகே, நான் போடுற எஃபர்ட்டு, நீங்கள் போடுற எஃபர்ட்டு, இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது மாற்றுப்படும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி? ஸ்ட்ராட்டஜி சொல்கிறீங்க, அது என்னதான் சார் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பிளான், ஒரு மாஸ்டர் பிளான். ஓகேங்களா, எப்படி வந்து நான் யூஐஎக்ஸை முடிச்சிட்டனோ அதே போல் எப்படி என்னை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் பொசிஷன் பண்ண போகிறேன். ஹவ் ஐம் கோயிங் டு பொசிஷன் மை செல்ஃப் இன் த மார்க்கெட்டு. இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க, ஓகேவா, வந்துட்டு ஒரு பொருளை கேட்குறாங்க. நீங்கள் ஒரு பொருளை விற்கிற வியாபாரின்னு வச்சுங்க, உங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயம் கொடுங்க, நீங்கள் விற்கிற பொருளை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா கொடுங்க, நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 15,000 கிடைக்குது, நீங்கள் என்ன எனக்கு வந்து 25 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது இங்கே நீங்கள் வந்து எப்படி உங்களை யூஎஸ்பி பண்ணுவீங்க? யூஎஸ்பினா யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஓகேங்களா, ஹவ் யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃப்ரம் அதர்ஸ். சார் அந்த கடையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் சார், என்னுடைய கடையில் இருக்கிறது இப்படி இருக்கும் சார் சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும்ல, அதுதான் மார்க்கெட்டிங். உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண இல்லை என்றால் யாரும் உங்களுக்காக மார்க்கெட்டிங் பண்ண போகிறது கிடையாது. யூ நீட் டு டூ மார்க்கெட்டிங் யுவர் சைடு, யுவர் செல்ஃப். ஓகேவா, நான் காசு போட்டுலாம் உங்களை மார்க்கெட்டிங் பண்ண சொல்லவே இல்லை. சரியா, ஆர்கானிக்காகவே உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். யூஸிங் லிங்க்டின், நாக்குரி அண்ட் இண்டீட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், மார்க்கெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி, ஓகேவா, அந்த டிசைன் கம்யூனிட்டிக்கு நீங்கள் யாருன்னு தெரிய வச்சிருங்க போதும். நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இண்டஸ்ட்ரியை உங்களுக்கு என்ன பண்ணிக்கும், உள்ளே கூப்பிட்டுக்கும். நெட்வொர்க் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேங்களா, படிக்கிறது படிக்காதது இதெல்லாம் விஷயமே கிடையாது. நெட்வொர்க்குன்னு ஒரு விஷயம் தான் கூட ஃப்ரெண்டு மூலியமாக ரெஃபரலில் கூட உள்ளே போய்க்கலாம். அங்கே போனதுக்கப்புறம் நான் கற்றுக்க ட்ரை பண்ணணும். கற்றுக்கிறதுக்கு நீ ரெடியாக இல்லைன்னா எங்கே போனையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, வளர முடியாது, வாழ்க்கையிலேயே நம்ம அடுத்த நிலைமைக்கு போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் க்ரோ பண்ணுறதுக்கான சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் மட்டும்தான். இந்த லேர்னிங்கை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் வந்து வாழ்க்கையில் பக்காவாக வந்துட முடியும். ஸோ ஐ திங்க் இந்த மோட்டிவேஷன் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ போகலாமா உள்ள? எஸ் சார். போகலாமா? ஹரியன் யோசிக்கிறாரு, எப்பா ஆளை விடுங்கயா சாமிங்களா. சார் இல்லை அப்படிலாம் இல்லை சார். சும்மா சும்மா கிடிங். சரி, ஓகே ஓகே. ஓகே. ஓகே டன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து யூஎக்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ யூஎக்ஸ்லாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தல லாஸ்ட் டைமு. நிறைய டிஃப்ரெண்ட் விஷயத்தெல்லாம் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணி
டிசைன்ஸோடைய சாம்பிள்ஸ் பற்றிலாம் எடுத்து டிசைன்ஸ் டைப்லாம் சொல்லி உங்களை வந்து கொஞ்சம் நிறைய யோசிக்க வச்சுருப்பேன்ல. கரெக்டாக அதுக்கப்புறம் போய் ரிசர்ச் பண்ணீங்களா? ஸோ எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க கைஸ். ஒரே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிங்க. லக்ஷ்மணுடைய செஷன் வந்துட்டோம், அப்போ தான் நான் படிக்கிறதுக்கு உட்காருவேன் பார்ப்பேன் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா சத்தியமாக நீங்கள் டிசைனர் ஆக மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னோட செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி மாதிரி. ஓகேவா? எப்பப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப டவுன்ஃபாலில் இருக்கீங்களோ அப்போ என் மூஞ்ச பார்க்கும்போது பரவாயில்லடா, நம்மள மாதிரி இருந்துட்டு ஒரு மனுஷன் வந்து அங்கே போய் உட்காந்துருக்கான், வேலை செஞ்சுட்டு இருக்கான், அவன் வந்து மந்த்லி ஆனால் ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறான், அவனை மாதிரி நம்மளும் குரோ ஆகணும் அப்படின்னு ஒரு மென்டலி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த செஷன் வரேன். மற்றது எல்லாமே உங்களுடைய ஓன் எஃபர்ட் மட்டும்தான். உங்களை மோட்டிவேட் பண்ணி, உங்களை எனர்ஜி பண்ணி, உங்களோட டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. இந்த படிக்கிறது, இந்த ஒர்க் பண்ணுறது, இந்த ஒர்க் பண்ணி கொடுக்கறது, இந்த ஃபிக்மாவில் ஒர்க் பண்ணுறது, ஃப்ரேமரில் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே உன்னுடைய சுய முயற்சி மட்டுமே. ஓகேவா? லக்ஷ்மண் அப்பப்போ வருவார், உங்களுக்கு வந்து டிப்ஸ் மாதிரி 2 விஷயத்த கொடுப்பார். அதை நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுன்னா கிளியர் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ லக்ஷ்மண் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தால் தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செய்து மாற்றிக்கங்க உங்களுடைய உங்களுடைய மைண்ட் செட்டை. ஓகேவா? லக்ஷ்மண் ப்ரோ வருவார், அவர் வந்து நம்மளுக்கு ஒரு சில ஹெல்ப் கொடுப்பார், ஒரு சில டைரக்ஷன் கொடுப்பார். அந்த டைரக்ஷனில் நம்ம வண்டியை ஓட்டணும் மட்டும் இது பண்ணிக்கோங்க. நம்ம சீட் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு ரைட்டு போ லெஃப்ட் போன்னு நம்மளை டைரக்ஷன் பண்ணுவார் மட்டும் யோசிங்க. ஆனால் உங்களுடைய டிரைவர் சீட்டில் உட்காந்து அவர் வண்டி ஓட்டுவார் மட்டும் நினச்சி பார்த்துடாதீங்க. ஓகேவா? ஸோ யூ நீட் டு டூ சம் ரிசர்ச். ஸோ நான் நேற்று சொன்னதை நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருந்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த மெத்தடு, நான் படித்த அந்த எக்ஸாம்பிள்ஸு, சில டிசைன் ஐடியாஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், சில டிசைன் தீம்ஸ் பற்றிலாம் பேசியிருப்பேன். அதெல்லாம் பற்றி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, லிங்க்டின்ல போய் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் லிங்க்டின்ல போய் போஸ்ட் பண்ணீங்க? நான் பண்ணேன் சார். நீங்கள் பண்ணீங்களா? வெரி குட். நான் ஜெஃப்ரி ஃபர்ஸ்ட் போய் பார்க்குறேன். நேற்று ஏதாவது போட்டிங்களா ஜெஃப்ரி? ஐ திங்க் 2 டேக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. ஃபைன். லா பற்றி போட்டிருக்கீங்க. ஓகே ஃபைன், வெரி குட். முத்தமிழ் நீங்கள் போட்டிருக்கீங்களா? நீங்களுமே போட்டிருக்கீங்க. தட் இஸ் குட். இதெல்லாம் நீங்களே பண்ணதா முத்தமிழ்? ஷீ இஸ் தேர் ரைட்? இருக்காங்க. மியூட்டில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் பேர் வந்து மோகன பிரியான்னு போட்டிருப்பீங்களா இல்லை வந்து வெறும் பிரியான்னு போட்டிருப்பீங்களா? மோன பிரியன். ஓகே ஓகே தான். ஓகே. நிறைய ஐட்டம்லாம் வந்துச்சு பாருங்க. உங்க அழகா உங்க போட்டோ வந்து இதெல்லாம் போட்டு கோட் சூட்லாம் போட்டு போட்டுருங்க பனானால கொடுத்து. ஓகேங்க சார். ஏஐ டூல யூட்டிலைஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஆளுங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, பசங்க ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஓகே ஃபைன், வெரி குட். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, பக்காவா பண்ணுறீங்களே. எனக்கு மட்டும் தான் டிசைன் அப்போ கம்மியாக வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம முன்னையே போட்டுட்டு இருக்கோங்க சார், அதனால அதை பெருசா எனக்கு யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், டைம் இல்லை. சரி, நாளைக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிராண்ட்ல. சூப்பர், வெரி குட், ஃபைன், வெரி குட். ஐம் ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். நல்லா பண்ணுறீங்க, பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து உங்களுடைய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 44 ஆயிருக்கு, சரியா? சார். 44 ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு 500,000 பீப்புளை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும். ரீச் பண்ணிட்டு ஓகே. நிறைய நெட்ஒர்க்ஸ் மூலிமா உங்களுக்கு ஜாப்ஸ் எல்லாம் இங்கே போஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஏன் லிங்க்டின்ல வந்து வேலையை பாருங்க, லிங்க்டின்ல வந்து போஸ்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். வினோத், என்னன்னா போஸ்ட் போடுறீங்களா? நான் போட்டு தாங்க ப்ரோ இருக்கேன். ஆனால் ரீசெண்டாக தான் ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் இது பண்ண முடியலைங்க. அது
ப்ராஜெக்ட் முடிச்சோடனே அது ஒயர் ஃப்ரேமிங் போட்டு அதுவும் போஸ்ட்டாக போடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க ப்ரோ அது. எனக்கு ஓகே, பட் எவ்ரிடே ஒரு போஸ்ட் ஒன்று அப்டேட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகேங்க ப்ரோ. யூஸ் சாட் ஜிபிடி. பேசிக்கலி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு ஓகேங்க. என்ன நடக்கும்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, உங்கள் கூட நிறைய நெட்ஒர்க்ஸ் பில்ட் ஆகும். இப்போ இது மாதிரி பில்ட் ஓகே. ஆகுறதுனா என்ன ப்ரோ எனக்கு பிரயோஜனம்? நீங்கள் சும்மா இந்த மாதிரி போஸ்ட் போட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது இங்கே பாருங்கள், எல்லாமே எனக்கு டிசைன் பற்றி மட்டும்தான் இருக்கும் இங்கே. ஆ இங்கே பாருங்களேன், ஒன்று உங்க போட்டிருக்காங்க, சேலரி நெகோசியேஷன் ஸ்கேர்ஸ் மோர் பீப்புள் தட் இட் ஷுட் பி அப்படின்னு போட்டு ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் கோச் ஃபார் டிசைனர்ஸ். இப்போ பாருங்க, ஓகே. உங்களுக்கு சேலரி பற்றி ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கணுன்றதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? இது வேற யார் சொல்லுவாங்க உங்களுக்கு? ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற நபர் அவரோட ஆமாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றாரு. ஓகேங்க ப்ரோ. இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஒரு ஆ ஒன்றும் இல்லை, ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் குவாலிட்டியாக லிங்க்டின்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ஓகே. பயங்கரமா சிறப்பா அமையும். சீரியஸா தான் சொல்றேன். ஆனால் என்ன ப்ரோ லிங்க்டின் லிங்க்டின் பார்த்தாவே யூஸ் பயம் பண்ணா வந்துடுதுங்க ப்ரோ. அது நம்மளை விட நிறைய பீப்புள்ஸ் இங்கே பயங்கரமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துடுது. அதுதான் சொல்ல வரேன். வேர் யூ கேன் ஏபிள் டு கெட் த திங்ஸ். அந்த பவர் எங்க கிடைக்கும்னா, நீங்க லிங்க்டின்ல போய் பார்க்கும்போது தான் தெரியும். நீங்க லிங்க்டின வந்து எடுத்து பாருங்க. லிங்க்டின்ல வந்து அவ்ளோ குவாலிட்டியான பீப்பிள் இருக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன். ஓகே. எப்படி நம்மள நம்ம குவாலிட்டியா மாத்துறது? அதுக்கான வேலைய எப்படி பார்க்கறது? அதுக்கான ஓகே. வேலைய எப்படி பண்றது? அப்படின்ற அந்த ஆர்வம் எங்க உங்களுக்கு கிரியேட் ஆகும்னா, இந்த மாரி வரும் பார்க்கும்போது தான் தெரியும். பரவால்ல, நம்மள மாரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு இல்லாம, நம்மள ஆ விட அதிகமா இருக்கான் அப்படின்றது தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகணும்? நெட்வொர்க் பில்ட் ஆகணும். இங்க பாருங்க, ஓகேங்க. கிராஃபிக் டிசைன் ட்ரெண்ட் 2026ன்னு போட்டு ஒருத்தன் போட்டிருக்கான். ஆ என்ன டிசைன் இது? என்ன என்ன விஷயம் இது? நீங்க என்ன பண்ணலாம்? இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஜாப் போஸ்ட்டே வரும் இங்க. இப்ப நான் போயிட்டே இருக்கல, 2, 3 ஸ்க்ரால் போனதுக்கப்புறம், வி ஆர் ஆ ஹைரிங்ன்னு சொல்லிட்டு எனக்கு போஸ்ட் வரும். அது நம்ம ஃபாலோ மூலமா கனெக்ஷன் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு சஜஸ்ட்ல வரும் தானுங்க. ஹெச்ஆர் ஃபாலோ பண்ணியிருந்தா அது மாதிரி. எல்லாமே, எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலா இப்ப யுஐ, யுஎக்ஸ் ஹேஷ்டேக் இருக்கு. அந்த ஹேஷ்டேக்க ஆ ஃபாலோ பண்ணா கூட, உங்களுக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா ஹைரிங் போஸ்ட் வந்தாலுமே இங்க வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்க ப்ரோ. சொல்றது புரியுதுங்களா? நல்லா ஆ புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. LinkedIn இஸ் த பிரைமரி கோல். நல்லா புரிஞ்சுக்கங்க. இட் டேக்ஸ் 1 மந்த், 1 இயர், நாட் அ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒர்க் ஃபார் ஓகே. யுவர் செல்ஃப். உங்களுடைய பர்சனலான லேர்னிங்ல ஒர்க் பண்ணுங்க. 1 ஓகே. இயர் டெடிகேட்டா ஒர்க் பண்ணா கூட, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சேலரியோட வேலை கிடைக்கும். ஆனா, ரேண்டமா ஒர்க் பண்ணிட்டு, எனக்கு நல்ல சேலரியோட வேலை கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கஷ்டம் தான். ஓகே. நல்லா ஒர்க் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் எதிர்பாருங்க. நான் ஓகேங்க இவ்வளோ ப்ரோ. விஷயம் போட்டிருக்கிறேன். நான் டெடிகேட்டா உட்காந்துருக்கேன்னா, இத நம்மள விட டெடிகேட்டிவா நெறைய பேர் உட்காந்துருக்காங்க மார்க்கெட்ல. தெரியுமா ஆ உங்களுக்கு? நெறைய பேர் இருக்காங்க. ஆ அதான் ஸோ லிங்க்டின் பார்த்தம்போதே நெறைய வருதுங்க ப்ரோ. போஸ்ட்லாம் நெறைய பண்ணி போடுறாங்க. அவர் Pinterestல போய் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கூட இவ்ளோ டிசைனர்ஸ் இப்படி பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. கிரியேட்டிவிட்டிலாம் போட்டு. தட் இஸ் அவங்களே வாட். ம். ஸோ யூ பீப்பிள் நீட் டு ஸ்டார்ட் ஃபோக்கஸ். எதுல? எதுல பண்ணணும்னா, உங்களுடைய அடுத்தடுத்த லேர்னிங்ஸ்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க ஃபோக்கஸ்டா. ஓகேங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ அம் டெல்லிங் யூ, கீப் ஆன் டெல்லிங் யூ, கோ அண்ட் ஸ்டடி ஃப்ரம் எனிவேர், எவ்ரிவேர். சரியா? ஓகேங்க. எங்கெங்கலாம் உங்களுக்கு கிடைக்கும்னு தோணுதோ போய் படிச்சிருங்க. எங்கெங்கலாம் உங்களுக்கு படிக்கணும்னு தோணுதோ படிங்க. தப்பே கிடையாது. ஓகேவா? ஓகே, ஓகே. ஓகேங்க. இதோ பாருங்க. வந்துடுச்சு பாருங்க. வி ஆர் ஹைரிங் யுஐ யுஎக்ஸ் டிசைனர் ஃப்ரெஷர். திருப்பூர். கைஸ் யாராவது திருப்பூர்ல இருந்தீங்கன்னா இப்ப அப்ளை பண்ணுங்க. ஒரு 3 வீக்ஸ் போயிருச்சுங்க. அது போயிருக்குன்னு நெனைக்கிறேங்க. அந்த மாரிலாம் நம்ம யோசிக்க கூடவே கூடாது வினோத், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஓகே. அதாவது கல்ல தூக்கி போடுறதுன்றது நம்மளோட கடமை. ஓகேவா? ஆ. அங்க இருந்து ஓசை வருதா, இல்ல ஓசை வரலையா, அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. நீங்க பாஸ் ஆவுங்க, ஃபெயில் ஆவுங்க. அது எனக்கு தெரியாது. போய் எக்ஸாம போய் எழுதிட்டு வாங்கன்றேன் நானு. ஓகேங்க. ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. நீங்க ஏன் எக்ஸாம் போறீங்க? ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு. அதாவது இப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது, அவன் ஒரு விஷயம் கேட்பான் உங்கள. போர்ட்ஃபோலியோ இருக்கான்னு கேட்பான். போர்ட்ஃபோலியோ அனுப்புவீங்க. அந்த ஓகே. போர்ட்ஃபோலியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்வான், உங்க போர்ட்ஃபோலியோ இந்த பொசிஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஓகேங்க. மார்க்கெட்ல போய் ஒவ்வொரு இன்டர்வியூல நீங்க உட்காரும்போது ஒரு டிசைனர் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கொஸ்டின் கேட்பாரு. அந்த ம். டிசைனர்ஸ் கிட்ட என் ப்ரொஃபைல் இன்னும் என்ன கம்மியா இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஓகேங்க ப்ரோ. புரிஞ்சுதுங்களா சொல்றது? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுதுங்க. ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. இந்த ஆ. வாய்ப்ப நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். ஓகேங்க. ஸோ பாருங்க, ஃபோன் நம்பரோட குடுத்துருக்காங்க. நானா அந்த ஐ மீன் ஃப்ரெஷரா இருந்தாங்கன்னா, என்னாத்துக்கு எடுத்து பட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும். ப்ரோ கீழ ஐ அம் இன்ட்ரெஸ்ட்ன்னு போட்டிருக்காங்கல்ல கமெண்ட்லாம் இந்த அதெல்லாம் மாரிலாம் பண்ணவே கூடாது. திஸ் இஸ் நாட் அ குட் ஐடியா.
ஓகே. இதுக்காக வந்து இன்ட்ரெஸ்டட்ன்றதுக்காக வந்து உங்க போஸ்ட் போர்ட்ல இந்த மாதிரி ஆர்கனைசேஷனோடைய மெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கிரைனை கொஞ்சம் யூஸ் பண்ணணுங்க தான். ஓகேவா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 26 கமெண்ட் வந்திருக்கு. இந்த 26 கமெண்ட்டுக்கும் இந்த ஹைரிங் பண்ற கம்பெனியே வந்து டிஎம் பண்ணுமா? ஹாய், கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் ரெஸ்யூமே அப்படின்னு கேட்குமா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து யார் நம்மள வந்து ரீச் பண்ற ஸ்மார்ட் பீப்புள். அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்மார்ட்டான நபர்கள். புரியுதுங்களா? கம்பெனிஸ் லுக்கிங் ஃபார் அ ஸ்மார்ட் பர்சன், நாட் அ நாட் அ சோம்பேறி பர்சன்ஸ். ஓகே. இங்க ஓகே. வந்து கமெண்ட்ல போறதுல எந்த விதமான, அதாவது சில கம்பெனிக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிரச்சனை கிடையாது. பட் ஃபார் மீ திஸ் அண்ட் ஆல் வில் பி அ சோம்பேறித்தனம். உனக்கு இங்க ஓகே. இருக்கிற ஃபோன் நம்பருக்கு எடுத்து ஒரு 2 வாட்ஸ்அப் நம்பருக்கு உன்னோட ஒரு பிரீஃப் போட்டு உன்னை பத்தி அனுப்பலாம். உன்னோட பத்தி பயோகிராஃபி நீ அனுப்பலாம். கரெக்டா அனுப்பலாமா? அனுப்பலாம். மெயில் கூட பண்ணா இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்ல. நீங்க கூட சொல்லியிருக்கீங்க எக்ஸாக்ட்லி. கிளாஸ்ல. மெயில் பண்ணலாம். என்னென்னவோ பண்ணலாம்ப்பா. அவ்வளோ வழி இருக்கு நம்ம ஊர்ல. ஆ, ஓகே. ஆனா நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது கிடையாது. மெயில் அத பண்ணுறது பண்றது கிடையாது. கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்காங்க நிறைய பேர். அப்ப நம்ம பண்றது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. ஓ, ஓகேங்க. மத்தவங்க பண்றதையே நம்மளும் வந்து பண்ணிட்டு இருந்தா ஆ. அப்ப மத்தவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சொல்றது நோ புரியுதுங்களா? டிஃபரன்ஸ். எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. எஸ், தட் இஸ் வாட். ஓகேங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெலிட்டன் லோடு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இதில் கூட படிச்சிருக்கோம்ல. நீங்க லிங்க்டின் ஓப்பன் பண்ணும்போது ஸ்கெலிட்டன் லோடிங் வரும் பார்த்தீங்களா? எது அந்த ப்ரோ? ஸ்கெலிட்டன் லோடிங் ப்ரோ. ஸ்கெலிட்டன் அந்த கார்டு இருக்குன்னா அந்த ஆமா ஆமா, கார்டோட ஸ்கெல்டன் லோடர் சொல்லுங்க. அதை நாம பண்ணுவாங்களா இல்லை டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்களா? டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. நம்ம நம்ம வந்து சும்மா இப்படி வரணும் அப்படின்றதுக்கான இது மட்டும் கொடுத்தா போதும். அதாவது ஒரு ஐடியா மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்க. நீங்க டிசைன்லயும் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய டஃப்பான ஜாப்லாம் கிடையாது. சிம்பிள் தான். ஓகேங்க. என் ஆனால் அந்த மாதிரி ப்ராடக்ட்லேயே இப்போ நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அதை. ஓகேங்க. அது வந்து அந்த லோடிங் ஐக்கனோட இது கொஞ்சம் பெட்டர் தானேங்க ப்ரோ. இது கொஞ்சம் சஜஸ்டபிள் தானே? அது எந்த இடத்துக்கு நீங்க பயன்படுத்துங்கன்றது இருக்குது. இப்போ கண்டென்ட் ஓரியன்டான வெப்சைட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அங்க லோடர் வைக்க தப்பு கிடையாது. ஃபார் ஓகேங்க. எக்ஸாம்பிள் இப்போ நீங்க லிங்க்டினே எடுத்துங்களேன். ஆ. இப்போ நீங்க என்னுடைய லிங்க்டின் ஸ்கிரீன் நான் ஓப்பன் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என் லிங்க்டின் நான் லோடு பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? அந்த லோடர் வரும். அதே மாதிரி என் நாக்குரிய லோட் பண்ணும்போது அது வரும். உங்க ஸ்க்ரீன் அதாவது தெரியல. இல்ல ஷேர் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணுங்க. அந்த மாதிரி லோடர், அதாவது என்னன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கெலிட்டன் லோடர் சொல்லுவாங்க. பேசிக்கலி லோடர். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஓகே. ஸோ ஓகேங்க. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன் பாருங்களேன். தெரியுதா? டவுன்லோட் ஆச்சு பாத்தீங்களா? ஆ, தெரியுது தெரியுதுங்க. அதாவது என்னன்னா கண்டென்ட் ஸ்கிரீனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இங்கெல்லாம் மாதிரி ஓகே. கண்டென்ட் வருதா? அதே ஆ. மாதிரி டேட்டா டேபிள் கூட நல்லா இருக்கும். ஓகே. ஓகேங்களா? அந்த டேபிள்ஸ்லாம் வருது இல்ல, அந்த டேபிள்ல வர கோடெல்லாம் வருது, அதுக்கு நாக்குரிக்கு நல்லா ஓகே. இருக்கும். ஓகே. நாக்ரி பிளாட்ஃபார்முக்கு நல்லா இருக்கும். அதான் சொல்ல வரேன். ஸோ உங்களுடைய டேட்டா வெப் ஆப்பா இருக்கு, நல்ல டேட்டாவோட இருக்கிற ஒரு ஆப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு வச்சிருப்பாங்க. ஈவன் ஃபேஸ்புக் கூட வச்சிருக்கும். அதான் சொல்ல வரேன். உங்களுக்கு டிசைன் சஜஷன் அவ்வளோ வரும் உங்க மைண்டுக்குள்ள. ஆனா உங்களுக்கு தான் தெரியணும் பெட்டரா அது எங்க வரணும் எங்க வரக்கூடாது சொல்லிட்டு. நல்லா ஓகே. புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆ, ஓகேங்க ப்ரோ. புரியுதா? ஆ. ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் இருக்கிறது கூடாது. இப்போ வந்துச்சு பாத்தீங்களா? அதான். ஆ. அதாவது நான் கத்துக்கிட்ட மொத்த வித்து இந்த வெப்சைட்ல இறங்குறேன்டான்னா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த ஆப்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க போட்டா போதுமே தவிர்த்து ஆ. டோன்ட் என்டர் ஆர் கீப் ஆல் தோஸ் திங்ஸ் இன் ஒன் அப்ளிகேஷன். ஓகே. தேவையே இல்லை. ஆ. ஓகேவா? என் யூஸருக்கு இந்த டைம்ல என் டெவலப்பரால என்ன முடியுமோ அதை நான் ஆ. கொடுத்தா போதும். ஓகேங்க. இதுதான் கம்பெனி எதிர்பார்க்கறது. ஆ. ஓகேங்க. நம்மளுக்கு எனக்கு தெரியும் அந்த வந்து இப்படிலாம் சுத்தி இப்படிலாம் வந்து இப்படி போற மாதிரிலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் பக்கமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீ பண்ணு ராஜா, நாங்க அதெல்லாம் ஒரு வருஷம் சேர்ந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ யூ ஹாவ் டு கீப் யுவர் கிரியேட்டிவிட்டி திங்ஸ் ஹியர். பட் இட் ஓகேங்க சுட் ப்ரோ. பி ரிக்வயர்டா இருக்கணும். அங்க அந்த இடத்துல ஒரு ஓகே. வேக்யூம் இருந்தா நீங்க உள்ள கொண்டு வரலாம், இல்லைன்றால் வேண்டாம். ஓகேவா? ஓகே. ஃபைன். ப்ரோ கம்மிங் அப்புறம் டு இன்னொன்னு வந்து சாஸ் ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சாஸ் இருக்குல்லங்க அது சாஸ் சொல்லுங்க சார். அதை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா?
அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க பார்த்துட்டு சரி இருந்தேங்க. அது வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவுக்கு யாரும் தெளிவா சொல்லல. சரி ஓகே. ஓகே. சாஸ்ன்றது என்னன்னா சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், ஓகேவா? ஓகே. அதாவது ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி உங்ககிட்ட நான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். மாசம் மாசம் எனக்கு வந்து நீ மாசம் மாசம் சந்தா கட்டிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க மாசம் மாசம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு பேமெண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த அதுதான் மீட்டிங்கே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? இப்போ மீட்டிங். மீட்டிங் ஓடிட்டு இருக்குது. எதில் ஓடிட்டு இருக்கு? ஜூம் மீட்டிங். அது சேஸ் ஆப் தானே? ஜூம் அப்ளிகேஷனு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு சேஸ். SaaS பிளாட்ஃபார்ம் தான். மாசம் மாசம் நான் 2000 அதுக்கு என்ன பண்றேன், சந்தா கட்டின்னு தான் இருக்கேன். ஏன்? ஏன்னா என் ஆளுங்களுக்கு நான் ப்ரீமியமா கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். மாசம் மாசம் எவ்வளோ பே பண்றேன், 2000 பே 2000. பண்றேன். இது போல எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கெல்லாம் ஒரு கம்பெனி பே பண்ணுதோ அதுக்கு பெயர் SaaS அப்ளிகேஷன் என்று பெயர். ஓகே. ஓகேவா? ஸோ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது எல்லாம் அதோடைய அப்ளிகேஷனுடைய சாம்பிள்ஸ். சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு அது ஒரு பிளாட்ஃபார்ம் பேசிக்கலி, சரியா? ஓகே. அதுல நீங்க நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜென்டெஸ்க்ன்றது வந்து ஃப்ரெஷ் டெஸ்கோடைய ஒரு டிக்கெட்டிங் சாஃப்ட்வேர். அதாவது என்னன்னா இப்போ ஒரு கம்பெனியில் டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. டிக்கெட்னா என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா உடனே ஃபோன் பண்ணி, ஹலோ ப்ரோ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது பண்ணி கொடுத்துறீங்களா அப்படிலாம் கேட்க முடியாது. யூ ஹாவ் ஓகே. டு ரைஸ் அ கொரி ஆர் கன்சர்ன். ஒரு மெயில் போடணும். அந்த மெயிலுக்கு ஒரு டிக்கெட் ஜென்ரேட் ஆகும். அந்த டிக்கெட்டை ஹேண்டில் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேருக்கு பேர் தான் இந்த ஜென்டெஸ்க்னு சொல்லிட்டு பேர். அதுக்கு பேர் ஃப்ரெஷ் டெஸ்கோடைய ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ஜூம் உங்களுக்கே தெரியும், மீட்டிங் இப்போ போயிட்டு இருக்குது, அதனால தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே. ட்ராப் பாக்ஸ்ன்றது ஒரு கிளவுட் சாஃப்ட்வேர். ஜி ஓகே. சூட்ன்றது உங்களுக்கே தெரியும், கூகுளில் இருக்கிற எல்லா விதமான ஆப்ஸுக்குமே மொத்தமாக சேர்த்து பே பண்ணுறது. ஓகே. ஸ்லாக்ன்றது டீம்ஸ் மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர். இது மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு விதமான, ஏன் நம்ம ஃபிக்மாவே எடுத்துங்க, அவனே ஒரு சாஸ் ப்ராடக்ட் தான். கொலாபரேஷன் சாஸ் ப்ராடக்ட். சாஸ்னா ஒன்றும் இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. மந்த்லி மந்த்லி நீ என்ன பண்ணோம், மாசத்துக்கு $20 கொடுத்துருப்பா. இப்போ நம்ம ம். நம்ம கிட்டயுமே இருக்கு ஃபிக்மா வந்து நான் மந்த்லி வந்து $20 பே பண்றேன். ம். இப்போ நீங்க இது இவனை எடுத்துக்கங்க, இந்த ரிப்ளேட்டு ஒருத்தர் இருக்கானே. ப்ரோ நம்ம ஊர்ல இதே மாதிரி ஒண்ணு இருக்கு ப்ரோ. புரியல. நம்ம ஊர்ல இதே மாதிரி ஒண்ணு இருக்கு, சாஸ் எது? ப்ராடக்ட். ஜோவோ. ஜோஹோல இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி சாஸ் தான். எல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுமே சாஸ் மாடல்ஸ் தான். நீங்க மந்த்லி மந்த்லி அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் இந்த ரிப்ளேட் எடுத்துக்கங்க, ரிப்ளேட்டுக்குமே மாசத்துக்கு நீ $25 தான் மினிமம் கட்டுற மாதிரி இருக்கும். சாஸ் மட்டும் கிடையாது, ஐ மீன் ரிப்ளேட் மட்டும் கிடையாது, லவபிள் எல்லாமே. விஷயம் ஒண்ணே ஒன்று தான். சாஸ்னா என்னன்னா பேமெண்ட் பண்ணக்கூடியது, வேற ஒன்றும் கிடையாது. அது எந்த விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் வேணா இருக்கலாம். கிளவுட் பிளாட்ஃபார்மு, ஃபோட்டோஷாப்பு, இல்லுஸ்ட்ரேட்டர் எது வேணா வச்சுக்கங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர், ஏதோ ஒரு சர்வீஸ் உங்களுக்கு பண்ண போகுது. அது எது வேணா ஓகே. இருக்கலாம், ஓகேங்களா? கிளவுடா இருக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டா இருக்கலாம். இதோ பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கிளவுடு, ஓகேங்களா? அக்சசிபிள் எனிவேர், ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸு, இந்த மாதிரி ஏதோ பிஸ்னஸ் ஓரியன்டாவோ இல்லை இண்டிவிஜுவலுக்கோ எது எதுக்கெல்லாம் நீ மாதம் மாதம் ஏதோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே, காசு கட்டுறீங்களோ அது எல்லாத்துக்குமே பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலோட பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் சாஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ ஆனால் சாஸ் ப்ராடக்ட் வந்து மஸ்ட் ப்ரீமியமில் தான் இருக்கணுமா, இல்லை ப்ரீமியம் இல்லாமல் கூட பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரீமியமாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ப்ரீமியமாக கொடுத்தா ஒரு பையனும் வந்து வாங்க மாட்டான். அதுக்கப்புறம் உங்கள் ம். கம்பெனியோடைய ஆப்பையும் பில்டும் பண்ண முடியாது. ஸோ ஓகே. ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்கன்னா ஃப்ரீமியமாக கொடுப்பாங்க. அது என்ன ப்ரோ ஃப்ரீமியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீமியம்னா ஃப்ரீயாக கொடுக்குறது. ஓகே. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தா தான் நீங்கள் யூசர்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ம். அப்போ தான் ஃபீட்பேக் வரும். அப்போ தான் ம். இந்த மாதிரி அஃபினிட்டி மாதிரியா ப்ரோ? அஃபினிட்டி மாதிரி. அதான் பேசிக்கலி என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் உங்ககிட்ட. அதை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் அப்படியே ஜாலியாக தூக்கி போட்டுனே இருப்பீங்க அந்த கம்பெனிக்காரனுக்கு. ஓகே. அந்த ஃபீட்பேக் எல்லாத்தையும் எடுத்து அவன் சூப்பராக பில்டப் பண்ணிட்டுருவான் கம்பெனியை. அந்த ஆப்பையும் பில்ட் பண்ணிட்டுருவான். அப்படியே ஒன்ஸ் என்ன பண்ணுவான், அடுத்து நீ ஒரு 3 விஷயம் தான் அதில் பண்ண முடியும், மீதி விஷயம்லாம் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவான். ஓகே. அதாவது எடுத்த உடனே காசு கேட்டனா யாரும் தரமாட்டாங்க. ஸோ எல்லாரையும் ம். அந்த ஆப்குள்ள பழக வைக்கணும். இப்போ கேன்வா வந்துச்சுல்ல, ம். கேன்வா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் வந்துச்சு. எல்லாம் ஓகே. பழக 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 தான் அவன் பேமெண்ட் மாடலுக்குள்ளே போனான். ம். அதே மாதிரி தான் ஃபோட்டோஷாப் 7 டே ட்ரையல். எதுக்கு? அது பழக வைக்கிறதுக்கோசரம் அவங்க அடிக்ட் பண்ணி அந்த செய்யும். மாதிரி தான். இந்த மாதிரி பழக வச்சுட்டு அப்புறம் தான் உங்களை வந்து வாங்க என் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வாங்க, என் ப்ராடக்ட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளே கொண்டு வர்றது.
ஆனா மோஸ்ட்லி that எல்லா is, ஆப்லயும் இதாங்க ப்ரோ பண்றாங்க. 7 டேஸ் 3 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் குடுத்து அவங்கள இது பண்ண வச்சுட்டு உள்ள இழுக்கிறது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. it's a common tactics. ஓகேங்க. Okay, ஆ. fine. தேங்க் யூ ப்ரோ. Okay, thank you, Vinod. Okay, guys, I think we can jump into session now. UX law. Okay. Now we can jump into cognitive bias. Okay. What is cognitive bias? Cognitive bias அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா a systematic error of thinking or rationality in judgment that influence our perceptions of the world, our decision making ability. ஓகே, சிம்பிள். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? வேற ஒன்றும் இல்லை. அதிகமான டேட்டா போட்டிங்கன்னா உங்களோட யூசர் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த ஒரு இஷ்யூ. காகினேட்டிவ்னா காகினேட்டிவ் ஓவர்லோட் அப்படின்னா இந்த இந்த சைட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக இருக்குல்ல? அழகாக ஒரு இடத்துல டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு இடத்துல டிசைன் இருக்கு, ஒரு இடத்துல இங்கே இருக்கு, எவ்வளோ க்ளீனாக இருக்கு. இதுவே நான் வந்து காகினேட்டிவ் பயாஸ்டா ஓவரா இருக்கிற ஒரு சில ஆப் சொல்லவா? அதாவது ஓவரா டேட்டாவை புல் பண்ணி போட்டு வச்சிருக்கிறது. ஓகே, காகினேட்டிவ் லோட் யூஎக்ஸ் இஷ்யூ. சி, ஒரு விஷயம் யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ண்டாக இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், புரிஞ்சிக்க முடியும். ஒரு இடத்துல அப்படியே எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த யூசர் என்ன பண்ணுவாங்க? எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் காக்னேட்டிவ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை காக்னேட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. காக்னேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, உங்கள் மைண்டுக்குள்ளே லோட் ஆகிற விஷயம். ஓகே, தட் இஸ் வாட் காக்னேட்டிவ் பயாஸ். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் லோடிங் so much டேட்டா இன் அ செகண்ட், உங்கள் மைண்ட் என்னவாகும்? எதை சூஸ் பண்ணுறது? கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, ஸோ rather than thinking through every situation, we conserve mental energy by developing rules of thumb makes decision which is based on past experience. The mental shortcuts increase of our efficiency by enabling us to make quick decision without need thoroughly analyze the situation, but also influence our decision making process and judgment without awareness. ஸோ இப்போ உங்கள் மைண்டு சரியா எப்பயுமே ஒரு ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கீங்க சரியா? எங்கெங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர்ன்றதுல யாராக்கெல்லாம் மைண்டில் இருக்குது? நீங்கள் ரெகுலராக போகிற ரூட்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக் இருக்குன்றது யாராக்கெல்லாம் மைண்டில் இருக்குது? அப்படியே எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, இங்கே ஞாபகம் இருக்குது எனக்கு அப்படின்றவங்க யார்? எஸ் போடுங்க பார்க்கலாம். எஸ் இன் சேட். இருக்கா? Who all are having idea about that? எஸ். ஸோ தட் இஸ் வாட், உங்களோட மைண்டு வந்து ஒரு விஷயத்தை பேட்டர்ன் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக அது மறக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க பேட்டர்னிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். யாருக்கெல்லாம் வந்து யூஐ யூஎக்ஸில் பேட்டர்னிங்னு ஒரு விஷயம் சொல்லணும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. பேட்டர்னிங்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருக்கிற ஆப்ஸில் அவன் என்னென்ன ஸ்டெப்ஸில் என்னென்ன ஜெர்னியில் போகிறான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேர் பேட்டர்னிங். ஸோ அப்போ அங்கே முடிவெடுக்கிறதுன்றது ஈஸி ஒரு யூஸருக்கு. அதாவது நார்மலாக இப்படி தான் ஒரு விஷயம் நடக்கும்னா அப்படி தான் நடத்துது நம்மளுக்கு இந்த ஆப்பில் அதே மாதிரி ஃப்ளோவில் இருந்துச்சுன்னா ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சது தான் அப்படி சொல்லிட்டு அவன் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். when it is not happening like that, அவன் என்ன பண்ணுவான்? கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ rather than thinking in every situation, அவனோட மென்டல் எனர்ஜி என்ன பண்ணி வச்சுருக்கோம்? பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல போய் புதுசாக யோசிக்க தேவையில்லை. இப்போ லக்ஷ்மணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் யோசிக்க தேவையில்லை. நான் அப்படியே அந்த ஃப்ளோவில் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஓகேவா? ஏன்னா நான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் நான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் சில பேராக சொல்லுவாங்க, சார் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க.
அந்த ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் இங்கே நேரமும் இல்லை, வேலையும் இல்லை. நீங்கள் ஒரு ஒரு டிசைனராக வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா, இதெல்லாம் ஆன் தி கோல நீங்கள் பண்ணிட்டு போகிற விஷயம்தான். அப்போ ஒரு ஆப்பில் அதிகமான டேட்டா டம்ப் பண்ணக்கூடாது, ஒரு ஒரு ஸ்க்ரீனில் அதிகமான டேட்டா டம்ப் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு ரூலு. அதே மாதிரி உங்கள் மைண்டு வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கும், மைண்டில் என்ன பண்ணி வச்சுக்கும், ஞாபகம் பண்ணி வச்சுக்கும். இதுதான் விஷயம் ஆக்சுவலி. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கிங்க பார்க்கலாம், இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். Okay guys, I'm back. Okay, so understanding of our own intrinsic bias may not eliminate them completely from our decision making, but it increase the chance between we can identify them ourselves and others, serves safeguard against the falsous reasoning, unintentional discrimination or costly mistakes or decisions. இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் இருப்பாங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? நான் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி அனுப்புவேன், சந்தோஷமா அதோ பாரு நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் அனுப்பி விடுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு அனுப்பி விடுவேன், போய் அனுப்பி விட்டு அப்படியே உடனே சொல்லுவாங்க, அங்கே பாரு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இங்கே பாரு இது இந்த கோடு இல்லை, இங்கே பாரு இது இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு சுருன்னு ஆகும். என்னடா இவங்க கஷ்டப்பட்டு ஒரு டிசைனை 2 மணி நேரம் உட்காந்து டிசைன் பண்ணி அனுப்புகிறோம், ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து கரெக்ஷன் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போது அவங்க இவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறாங்க, அந்த ஒரு விஷயம் பார்த்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியுது, இந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணுது, ஒரு சேஃப் கார்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற நபராக இருந்தீங்கன்னா, ஆமாம் இல்லை காக்னேட்டிவ் பயாஸில் வந்து இது கொஞ்சம் இடிக்கும்ல அப்படின்றத ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கே கரெக்டான முடிவு நீங்கள் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெமரி டிஸ்க் மாதிரி தான், ஒரு ஒரு ரேம் மாதிரி. அந்த ரேமுக்குள்ளே ஒரு ஒரு பர்மனெண்ட் மெமரி ஒன்று எப்பயுமே உட்காந்துருக்கும். அந்த பர்மனெண்ட் மெமரியில் இதெல்லாம் உங்களோட மைண்டில் இருக்கணும் எப்பயுமே. ஆமாம், அதிகமான லோடு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு. எதுக்கு? உங்கள் மைண்டுக்கு. சரியா? ரொம்ப காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மைண்டு மறந்துடும். ஒரு டைம் பண்ணும், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமா இருந்ததுன்னா ஒரு டைம் பண்ணும், அதுக்கு மேலே பண்ணாது. அப்படிதான் இந்த ஃபிக்மாவில் அந்த ஆட்டோ லேஅவுட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த காம்பனண்ட் கிரியேஷன், வேரியபிள் கிரியேஷன், இது எல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே காம்பனண்ட்டுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். அப்போ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு ஒரு மாதிரி நான் ஒரு அனிமேஷன் பண்ணியிருப்பேன், ஒரு டைம் பண்ணியிருப்பேன். அந்த அனிமேஷன் திருப்பி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா ஐ மே கெட் கன்ஃபியூஸ். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அதுதான் சொன்னேன், இந்த காம்ப்ளெக்ஸ் ஃப்ளோஸு, காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் வந்து என்ன ஆகாது, ஈஸியாக பேட்டர்ன் ஆகாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை பேட்டர்ன் பண்ணி வச்சுருந்ததுன்னா அந்த பேட்டர்னோட ஒன்றிய ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. இப்போ என்கிட்ட வந்து கேட்பாங்க, இது ரொம்ப அதிகமாக இருக்குது லக்ஷ்மண், இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், சார் இது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் இருந்து பேட்டர்ன் பண்ணது தான் சார் இது. சார் இது வந்து மைக்ரோசாஃப்ட்டு ஆப்லேருந்து எடுத்தது தான் சார் இது. அப்போ என் யூசர் எல்லாமே எங்கள் B2B யூசரு. நான் என்ன பண்ணுவேன், அப்போது என் யூசரோடைய பேட்டர்னுக்கு அவன் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுவான், அப்போ என் ஆள் கண்டிப்பாக அவுட்லுக் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டான். அப்போ அவுட்லுக்கில் ஒரு கேலண்டர்ன்ற ஒரு ஃபீச்சரை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பான். அப்போ என் ப்ராடக்ட்டில் ஒரு கேலண்டர் இருக்குன்னா அதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்? தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு கனெக்ட் லைக் தட். சொல்கிறது புரிஞ்சுச்சா?
எரர் ஆஃப் திங்கிங் ரேஷனலி ஜட்ஜ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பெர்செப்ஷன்ஸ் வேர்ல்ட் அவர் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி. ஸோ எப்பயுமே ஒரு சிம்பிளான ப்ராசஸை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மைண்டு கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். அதே தான் காகினேட்டிவ் லோடும் சொல்கிறது, சரிங்களா? த அமௌண்ட் ஆஃப் மென்டல் ரிசோர்ஸஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்ட்ராக்ட் அண்ட் வித் அ இன்டர்ஃபேஸஸ். ஒன்றுமே இல்லை, பேசிக்கலி உங்கள் மைண்டில் இப்போ நான் ஒரு ஒரு 10 நம்பர் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அதை உடனே ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபோனில் ஓடிபி வருது இல்லை, உங்கள் ஃபோனில் ஓடிபி வருதா? உங்கள் ஃபோனில் ஓடிபி வருதாப்பா? அந்த ஓடிபி எத்தனை நம்பரோட வருது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எனி ஒன் கேன் டெல் ஹவு மச் ஓடிபி நம்பர்ஸ் ஆர் கம்மிங்? 4 or 6. Sometimes 4, சம்டைம்ஸு 6. 6 வருது, கரெக்டா? Sir. ஓகே, இப்போ அந்த 4 வந்து உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும், ஓகேவா? அதுவே 6 வரும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? யாரெல்லாம் வந்து மேலேருந்து இழுத்து பாட்டு பார்க்குறீங்க, இல்லை காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணுறீங்க? சார் நான் 3 முறை நான் வச்சுக்குவேன். ஆ 3 மூணா நான் பேட்டர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஆ நான்லாம் காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுவேன். 4 இருந்தாலும் காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே, நீங்கள் அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க, ஓகே, உங்கள் பேட்டர்ன் அப்படி இருக்குது, சரியா? இதுவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாத நம்பராக இருந்தாங்கன்னா 2 நம்பராக சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க, 3 நம்பராக பண்ணுவாங்க, ஓகேவா? கரெக்டாப்பா? அதுக்கு பேர் தான் காகினேட்டிவ் லோட். நான் இப்போ சப்போஸ் அதுவே 8 நம்பர் கொடுத்தா உங்கள் மைண்ட் ஞாபகம் வச்சுக்குமா? இருக்கிறதே ரவ இருக்கிறதே ரவ நாளாச்சு, அதுலேயும் எப்படி முடிச்சிட்டிங்கன்னா என்ன சார் பண்ணுறது? அதாவது அந்த மெமரி கெப்பாசிட்டி சொல்கிறேன் நான், ஓகேவா? தட் இஸ் வாட் இங்கே போட்டிருக்காங்க. அதாவது காகினேட்டிவ் லோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி கான்செப்ட். ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டிசைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, அதாவது சைக்காலஜி யூஐயூஎக்ஸ்னு சொல்கிறது, யூசருடைய சைக்காலஜி பேஸ் பண்ணியும் ப்ளஸ் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாகவும் இந்த 3 பட்ட சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தான் யூஐயூஎக்ஸ். அப்போது சைக்காலஜி படி காகினேட்டிவ் லோடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லர்ஸ் லான்ற ஒரு கான்செப்ட் மூலிமா உருவாக்கப்பட்டது தான். ஸோ என்னன்னா, when amount of information is coming exceeds the space we have available, உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த மெமரிக்குள்ள, அந்த ரேமுக்குள்ளே இருக்கிற மெமரியில் அதிகமான லோடு ஏற்றுனீங்கன்னா என்ன ஆகிடும்? பிளாக் ஆகிடும். ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ வி ஸ்ட்ரகிள் மென்டலி டு கீப் அப், டாஸ்க் பிகேம் மோர் டிஃபிகல்ட், டீட்டெயில்ஸ் ஆர் மிஸ்டு, வி பீன் ஃபீல் ஓவர்வெல்ம்டு அப்படின்னு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, so cognitive refers effort required to user carry around the information relevant their goal, absorb new information to keep track on their goals. And cognitive refers mental processing takes up the resources but not help the understand content of the interfaces, so distracting unnecessary design elements. ஸோ உங்கள் ஆப்பில் வந்து தேவையில்லாத ஆணைகளை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் அதே தான், காகினேட்டிவ் பயாஸ், காகினேட்டிவ் லோடு. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, நான் அந்த பிடிஎஃப் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஓகேவா? நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் நம்மளுடைய. Cognitive biasனா வேற லோடுனா வேறையா சார்? இல்லை இல்லை, ரெண்டும் ரிலவெண்ட்டான ஒரு இதுதான், ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிகமான டேட்டாவை வந்து யூஸருக்கு கொடுத்து மனப்பாடம் பண்ண வைக்காதீங்க, அவங்கள மெமரைஸ் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள், ஓகேங்களா? நீங்கள் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணும்போது ரொம்ப அதிகமான டேட்டாவை லோட் பண்ணிங்கன்னா யூசர் மே கெட் கன்ஃபியூஸ்ட், ஓகே? இங்கேயும் அதே தான், நீங்கள் அதிகமான லோடு, அதிகமான விஷயத்தை கொடுக்குறீங்கன்னா, இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சாய்ஸ் ஆஃப் ஓவர்லோடு, சேம் கைண்ட் ஆஃப் இதுதான். சி யூஎக்ஸில் பொறுத்த வரையும் எல்லாமே சிமிலராக இருக்கிற மாதிரியே இருக்கும்.
ரொம்ப டிஃப்ரென்ஸாக தெரியாது, எல்லாம் சிமிலர் தான். காகினேட்டிவ் பயாஸ்னாலும் காகினேட்டிவ் லோடுனாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதிகமான விஷயத்த கொடுக்காதீங்க. உங்கள் யூசருடைய டிசைனுடைய எபிலிட்டி, அதாவது டிசைனுடைய அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கான எபிலிட்டியை கம்மி பண்ணிடும். அதே மாதிரி தான் காகினட் லோட்னா எவ்வளோ உங்கள் டிசைனுக்குள்ளே சொருக முடியுமோ, ஒரு ஒரு டைமில் ஒரு ஸ்க்ரீனில் வைக்க முடியுமோ, அதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கக்கூடாது, அதுக்கு மேலே யோசிக்கவே கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோரத்தி த்ரெஷோல்டு. இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்ருப்பீங்க, பட் இருந்தாலும் ஒரு டைம் கவர் பண்ணுறேன். உங்கள் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ரொம்ப 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 ஃபாஸ்டராக திங்க் பண்ணும். ஓகேவா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி சோர்ஸ் வென் அ கம்ப்யூட்டர் அண்ட் இட் இஸ் யூசர் இன்ட்ராக்ட் வித் ஸ்பேஸ் மினிமல் 400 millisecond that ensure they neither has to wait on others. ஓகேங்களா? ஸோ மேட்ரு என்னென்னா, உங்களோட மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கோ 400 millisecondலேயே அப்சர்வ் பண்ணிடும் ஆக்சுவலி. ஓகேங்களா? வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த செகண்டுக்குள்ளே அவர் ரிப்ளை பண்ணுறாரா பண்ணலையான்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வாட் யுவர் மைண்ட் கீப் ஆன் ஒர்க் ஆன் த ப்ராசஸ் ஆக்சுவலி. அப்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலன்னா, உங்கள் ஆப் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா யூசர் என்ன ஆவாங்க, உங்களோட ஆப்போட ரெஸ்பான்ஸ் டைமு ரொம்ப 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 அதிகமாக எடுத்துக்கிச்சு, ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வைக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். யூசர் மே கெட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ யூசர் மே வில் கெட் அவுட் ஆஃப் த சைட்டு, உங்கள் சைட்டை விட்டு வெளியே போயிடுவார். அப்போ இங்கே ஒரு ரிட்டென்ஷன் ரேட்டே இருக்காது. இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே வரணும். உங்கள் கிட்ட நோட் புக் இருக்கணும் இந்த நேரத்தில். ரிட்டென்ஷன் ரேட்டு, சைட்லேருந்து பவுன்ஸ் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் டைமு, பர்செப்ஷன் ஆஃப் வெயிட்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இன்செர்ட்னே வரணும் உங்கள் நோட் புக்கில். இந்த மாதிரி விஷயந்தான் தேவைப்படுது மார்க்கெட்டுக்கு. நீங்கள் அங்கே வந்து நார்மலாக சார் அது போயிடுவாங்க சார் யூசரு அப்படின்றதுக்கும், ஸோ யூசர் மே கெட் அவுட் ஆஃப் யுவர் சைட், bounce rate will increase and your retention rate will be decrease and your perception time is increased, user may get frustration. இந்த மாதிரி அந்த டேர்ம்ஸில் பேசும்போது கிடைக்கிற அந்த விஷயம் வேற சார், யூசர் வெளியே போயிடுவாங்க சார் இப்படின்றது வேற. நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை போய் டெக்னிக்கலாக பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும். இந்த ஃபீட்பேக்ஸு, உங்களோட யூசரோடைய ரெஸ்பான்ஸ் டைமு, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட டோரத்தி த்ரெஷோல்டுனா என்னம்மா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 லா சொல்லுங்கள் யூஎக்ஸில் அப்படின்னு கேட்டாங்கன்னா புட்டு புட்டு வைக்கணும். தேர் ஒன்லி யூ ஆர் வின்னிங் த கேம். நீங்கள் அங்கே தான் ஜெயிக்கிறீங்க, அங்கே தான் என்னுடைய வின்னிங்கும் நடக்குது. அப்புறம் என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு யாரையா உனக்கு யூஎக்ஸ் சொல்லி கொடுத்ததுன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அனிமேஷன் நான் சொன்னேன்ல, அந்த அனிமேஷன் வைக்கிறது, ப்ராக்ரஸ் பால் வைக்கிறது, அதெல்லாம் எதுக்கு, உங்களை அந்த சீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கு தான். நிறைய டேட்டா இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியும், ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமாக தான் எடுத்துகிட்டு போவோம். அதுக்காக வந்து யூசரை வந்து என்ன பண்ண வைக்கிறது சொல்லுங்கள். அப்போ யூசரை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழியை பண்ணணும், அதுதான் சொல்ல வராங்க இங்கே. ஸோ டோரத்தி த்ரெஷோல்டுனா என்கேஜ் த யூசர் இன் ஆர்டர் டு அனிமேஷன் ஆர் எனி திங். யூ கேன் கிவ் அனிமேஷன், ஜிஃப், ஏதாவது ஒன்று கொடுத்து அதில் அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்களை என்கேஜ் பண்ண வைக்கிறது, இல்லை டேட்டாவை எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்ரீவ் பண்ணி சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ கொடுக்கறது. அதுதான் டோரத்தி த்ரெஷோல்டுன்னு பேர். ஃபிட்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம, சரியா? ஸோ உங்களோட டச் டார்கெட் கரெக்டான சைஸில் இருக்கணும். இங்கே பாருங்கள், பேக் டு ஆல் பட்டன் நல்லா பெருசாக இருக்கா, எல்லாம் கிளிக் பண்ண முடியுதா? இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் குட்டியாக இருக்கா, இது கொஞ்சம் பெருசாக இருக்கா, இது வந்து கிளிக்கபிள் ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதோட தீம், இது தீம்னா டார்க் தீம், லைட் தீம், இதுக்கு பேர் வந்து தீம் செலெக்ஷன். ஓகே, ஸோ பாருங்கள் என் பட்டன் வந்து க்ளீனாக இருக்குது இப்போது. ஓகே, புரிஞ்சிச்சா? அதான் ஃபிட்ஸ்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ. The mental state in which a person performing some activity is fully immersed in feeling and feeling of energized focus, full of involvement and enjoyment it in the process of the activity. ஓகேப்பா, உங்களுக்கு எந்த இது நான் சொல்கிறது, ஆப்பில்
ரொம்ப நேரம் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணிட்டே இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ஸ்க்ரால் என்ன பண்றீங்க? ஸ்க்ரால் பண்றேன். ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்னா இட் கிவ்ஸ் மோர் எனர்ஜி. ஒரு கண்டனை பார்க்கும்போது உங்களோட மைண்ட் வந்து என்ன ஆகுது, அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கு. என்கிட்ட அடுத்து நான் வரும், அடுத்து நான் வரேன், அடுத்து நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வாட் இஸ் தட்? அதுக்கு பேர் தான் அந்த ஃப்ளோ. பேசிக்கலி உங்களுடைய மைண்டை வந்து புரிஞ்சுக்கிறது. தட் இஸ் வாட் யூடியூப்ஸ் ஆர் டூயிங். இதுக்கு பின்னாடி தான் இந்த யூடியூபோடைய அல்காரிதம் ஒர்க் ஆகிறது. இதுக்கு பின்னாடி தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் இருக்கிறது. இதுக்கு பின்னாடி தான் உங்களுடைய லிங்க்டினோட அல்காரிதம் இருக்கு. ஸோ ஃப்ளோனா என்ன, அந்த பர்சனை வந்து எனர்ஜைஸ் பண்ணுங்க. எனர்ஜைஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது. இப்போ இதே விஷயத்த நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ அங்கே வந்து உங்களை நான் என்ன பண்ண சொல்கிறேன், பார்க்க சொல்கிறேன். ஓகேவா? ஒரு இடத்துல உங்களை ப்ராசஸ் பண்ண வைக்க சொல்ல போகிறேன். அதாவது ஒரு வேலையை பண்ண போறீங்க. அப்போ அங்கே ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. ஐயோ 5 ஃபீல்டு எவன்டா கொடுப்பான், என்னடா இது 5 ஃபீல்டு இருக்கே, டைப் பண்ணி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு பொம்மை வந்து டான்ஸ் ஆகும். ஹே, யூ ஹாவ் ஃபினிஷ்டு ஃபைவ் ஸ்டெப்ஸ், ஒன்லி ஒன் ஸ்டெப் இஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லும். ஹை அப்படியா, ஒன்று தான் இருக்கா, அப்போ நம்ம முடிச்சிடலாமே. கரெக்டா? அந்த டிஃபிகல்ட்டான டாஸ்கையும் உங்களை முடிக்க வைக்கிறான் பார்த்தீங்களா? அங்கே தான் இந்த ஃப்ளோன்றோம் வரான். ரீல்ஸ் பக்கத்தில் என்ன சார் இருக்கு, சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தா போதும் சார். கரெக்டா? அது இல்லை நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு இன்புட் ஃபீல்டு, ஒரு 10 இன்புட் ஃபீல்டு இருக்கு. இன்புட் ஃபீல்டு என்னது? வாட் இஸ் இன்புட் ஃபீல்டு கைஸ்? இன்புட் ஃபீல்டுனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாக்ஸ், இந்த மாதிரி என்டர் பண்ண வைக்கிற ஃபார்மோட எலமெண்ட். சரியா? இதான் இன்புட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் நம்ம. லேபிள் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த இன்புட் ஃபீல்டை ஒரு 30 கொடுத்துட்டேன், இல்லை 25 கொடுத்துட்டேன். அங்கே நீங்கள் அந்த ப்ராசஸை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, அது எவ்வளோ ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க, இது எல்லாமே முக்கியம். இப்போ இவ்வளோ பெருசாக லென்த்தாக கொடுத்தா நீங்கள் ஃபில்லப் பண்ணுவீங்களா? யாரா இது இவ்வளோ தூரம் கொடுத்து வச்சிருக்கா, எந்த யூஎக்ஸ் டிசைனராக ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டெப் யூஸ் பண்ணுறீங்க? 2 தான் ப்ரோ. ஜஸ்ட் ஃபோன் நம்பர், ஓடிபி, அதுக்கு மேலே நீ எதாவது உள்ளே போய் பார்த்துக்கோ, டன். ஆனால் நான் டிசைனராக ஸ்டார்ட் பண்ணும்போது இத்தனை ஃபீல்டு இருக்கும். நேமு, செகண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வரை இருக்கும். இப்போ சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளே போகிறீங்க, வேலையை என்ன சொல்கிறது, உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறீங்க, அங்கே போயிட்டு பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிக்கிறீங்க. சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டுடே மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் ஒன்லி. தட் இஸ் வாட் கைஸ். ஸோ இந்த ஃப்ளோன்றது என்னென்னா, யூஸரை ஒரு ஃபோக்கஸாக கொண்டு போய் ஒரு வேலையை முடிக்க வைக்கிறதுக்கான எஃபர்ட் போடுறது. அது நீங்கள் வந்து ஸ்டெப்பர் வைக்கிறீங்க, அனிமேட் பண்ணுறீங்க, அவனை நீ முடிக்கல சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணுறீங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் அவனுக்கு அந்த ப்ராசஸ் முடிக்கணும். தட் இஸ் வாட் ஹியர் த ஃப்ளோ கம்ஸ் அண்டர். ஓகே? அதே மாதிரி லைக் யூசர்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ண உங்கள் சிஸ்டம் வந்து கரெக்டான ஃபீட்பேக் கொடுக்கணும். அந்த அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஹே, 2 more things are finished. ஹே, இன்னும் ஒன்று மட்டும் தான் இருக்குது, நீ முடிக்கல, அது மட்டும் முடிச்சிரு, சீக்கிரமாக முடிச்சிரு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஹே, அரே, யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 2 ஸ்டெப்ஸ், ஸ்டில் 2 more steps ஆர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களை கம்ப்ளீட் பண்ண வைக்கணும். அது ஒரு ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் பணம் வரும்ப்பா. ஓகேவா? ஒரு ஆப்புக்கு 2 விதத்தில் பணம் வரும். ஒன்று வந்து யூசர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா டேட்டான்னு ஒன்று இருக்குது. இந்த 3 தான் பணமே. ஒரு கம்பெனி வந்து $1 பில்லியன் சம்பாதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மச் பீப்புள் ஆர் சப்ஸ்கிரைபடு ஆர் ஹவு மச் பீப்புள் ஆர் லாக்டின். அவனுடைய இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே அந்த கம்பெனிக்கு ஒரு கவுண்ட்டு. இப்போ அவன் போவான் மார்க்கெட்டில், இதோ பாருங்கள் சார், 1,00,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க 6 மாதத்தில், நீங்கள் மட்டும் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா என் ப்ராடக்ட்டை சூப்பராக பில்டு பண்ணி இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணுருவேன், அப்புறம் எல்லாம் நம்ம ஆப்புக்குள்ளே தான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணி மார்க்கெட்லேருந்து காசு கொண்டு வருவான். கரெக்டுங்களா? இதை பேர் தான் ஸ்டார்ட் அப்பு. ஒரு பேசிக் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி மார்க்கெட்டில் பிச் பண்ணி காசு வாங்கிட்டு வர்றது. டேட்டா, யூசர், அதுக்கப்புறம் யார்? ஆட்ஸ்.
ஸோ இந்த 3 விஷயமா தான் வரும். ஆனால் ஆடு போட்டிங்கன்னா யூசர் ஓடிடுவான். ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூசரை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறீங்களோ தட் இஸ் ஒன்லி மணி ஃபார் யூ. அந்த யூசர் மூலியமாக கிடைக்கிற டேட்டா இஸ் த மணி ஃபார் யூ. டேட்டா, யூசர், இவங்க 2 பேரும் இல்லைன்னா ஆப்பு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு கூகுள் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னா என்ன காரணம்? அவங்க கிட்ட இவ்வளோ டேட்டா இருக்குது. இவ்வளோ டேட்டா இல்லை, அவ்வளோ டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ கூகுள் ஹேஸ் that many data. ஓகேவா, that much data he is having. That is why he is making million. ஓகே, மில்லியன் இல்லை, பில்லியன் இஸ் டூயிங் தட். யாரெல்லாம் டேட்டாவை கரெக்டாக கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறானுங்களோ நல்லா சம்பாதிப்பான். ஸோ டேட்டா தான் இங்கே காஸ்ட்டு, டேட்டா தான் இங்கே விஷயமே. வேறு என்ன சொல்கிறது நான் உங்களுக்கு. யூசர் லாகின் பண்ணாலும் டேட்டா தான். டேட்டா இஸ் த மஸ்ட் திங்கு. இங்கே யூஎக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன முக்கியம்? டேட்டா தான் முக்கியம். யாருக்கிட்ட இருந்து முக்கியம்? யூசர் டேட்டா முக்கியம். ஸோ எங்கே சுற்றி எங்கே போனாலும் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்? டேட்டா இஸ் மை இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். Okay, guys, I think we crossed 6 minutes. Anyway, not a problem. So tomorrow Christmas. So my Merry Christmas wishes to everyone. So நாளைக்கு வந்து செஷன் கிடையாது. So you people start learning some of the things what we have been seen today. And மற்றதில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தால் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஃப்ரீயாக எங்கேயாவது படத்துக்கு போனாலும் படத்துக்கு போயிட்டு வாங்க. So tomorrow is not a session day. We'll start our session day probably Sunday or Saturday. எனக்கு தெரியல எப்படி இருக்குன்னு டைம் தெரியல. பட் ஃப்ரைடே ஆல்சோ ஐம் நாட் பிளான் டு டேக் த செஷன். we are going to take at Monday only. ஓகே, மண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ பீப்புள் ஹாஸ் பீன் என்ஜாய் டுடே செஷன். ஸோ உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து எல்லாம் உங்களோட குரூப்பில் போய் எம்ஒஎம் போடுங்க. என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு எழுதிட்டு போங்க. இது எனக்காக நீங்கள் எழுத தேவையில்லை. இட்ஸ் ஆல் மெமரி ஃபார் யூ. இட்ஸ் அ டைரி ஃபார் யூ. நீங்கள் ஒரு நாள் எழுதும்போது உங்கள் மைண்டில் சொல்லும், ஓ இந்த விஷயம் சொல்லி கொடுத்தாரா, ஓ இந்த விஷயம் சொல்லி கொடுத்தாரா அப்படி சொல்லிட்டு. நாளைக்கு இன்டர்வியூவில் யாராவது கேட்பாங்க, இந்த விஷயம் எங்களுக்கு சொல்ல மாதிரி தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நான் வந்து காட்டுவேன், இதோ பாருமா ஹிஸ்ட்ரியில் பாட்டுருக்கு பாருமான்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ரிமெம்பர் ஃபார் யூ, இட்ஸ் அ மெமரி ஃபார் யூ. ப்ளீஸ் மேக் அ நோட், மேக் அ டைரி. ஒரு ஸ்னாப்ஸ் மாதிரி எழுத தப்பு கிடையாது. இது ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸ். ஐடிக்குள்ளே நீங்கள் ஒரு எம்ஓஎம் எழுதுறதுன்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ கோ அண்ட் ரைட் யுவர் டே பை டே லேர்னிங் ஆக்டிவிட்டி இன் எனிவேர். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க, அப்புறம் போய் லிங்க்டின்ல போடுங்க. ஓகே, காட் இட்? Yes, bro. Okay, sir. எஸ். Thank you, sir. Thank you guys. Bye. Bye, sir. Thank you, bro. Yeah, thank you. Thank you, sir. Thank you guys.